மக்களே, வயல் நண்டு, நாட்டு நண்டு பிடிச்சி சாப்பிட்ருக்கீங்களா? எத்தனை பேர் அந்த மாதிரி பிடிச்சி சாப்பிட்ருப்பீங்க நீங்கள்? இப்போ நம்ம இன்றைக்கி அதை தான் பிடிக்க போகிறோம். வயலில் வந்து தண்ணி இல்லை, நமக்கு நெல் வயலில் அந்த தண்ணி அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இது வந்து நம்ம எல்லாமே மோட்ரு அடிக்கிறதுக்கு வெளியில் கம்மாயிலேருந்து பம்பு செட்டு மூலியமாக அடிக்கணும். அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா உள்ள நண்டு மீன் நிறையா கிடக்கு. இப்போ அங்கேருந்து நம்ம அடிக்கணும். காலையிலேயே வந்தாச்சு, நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே மோட்டரை வச்சு இங்கேருந்து நம்ம இந்த பைப்பு வந்து இது வந்து போட்டாச்சு, ஓஸு டீப்பு வந்து மாட்டியாச்சு. இங்கேருந்தால் நம்ம அடிக்கணும். இதுக்கு கீழே தான் கம்மாய் உள்ளே தான் தண்ணி கிடக்கு. இங்கேருந்து அடிக்க போகிறோம். உள்ளே வயலில் வந்து ஏற்கனவே அடித்தது, அதில் சின்ன சின்ன மீன் கிடந்ததுலாம் அந்த மீன்லாம் உள்ளே தான் கிடக்கு. இப்போ நம்ம தண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா தண்ணிலாம் இங்கே வந்துடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் பார்ப்போம். நம்ம கிடக்கு. இப்போ தண்ணி நம்ம மோட்ரு போட்டு இந்த தண்ணிலாம் வந்தவுடனே எல்லா மீனுமே இங்கே வந்துடும். மீன் நண்டு எல்லாமே வரும். நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். நண்டை வந்து பிடிச்சி இப்போ நம்ம வந்து அதை சூப்பு மாதிரி போடணும். இது வந்து நாட்டு நண்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்து நம்ம அதை பிடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள். தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்து கொஞ்ச நேரம் ஓடணும். உள்ளே போக போக தான் அந்த உள்ளே கிடக்கிற நண்டெல்லாம் என்ன செய்யணும்னா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த நண்டுக்கெலாம் நம்ம பிடிச்சிடலாம். இது எப்படியும் 2 நாள் ஓடும் தண்ணி இந்த வயலுக்குள்ளே. அப்போ தான் இந்த தண்ணி வந்து நிறைய ஃபுல்லாக காஞ்சிருச்சு. மழை பெய்யாமல் இருக்கிறதுனால தண்ணி இல்லை. அதனால் பாருங்கள், அந்த மரம் ஒன்று தெரியுதுல, வேப்ப மரம் லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், அங்கே வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் ஓடணும் தண்ணி. 2 நாள் ஆகிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போய் அது உள்ளே கிடக்கிற தண்ணிலாம் அந்த தண்ணியில் போய் ஜாயின் பண்ண உடனே உள்ளே கிடக்கிற அந்த மீன்லாம் நமக்கு இங்கே வர ஆரம்பிச்சோம். தண்ணி நம்ம மோட்டர்லேருந்து விழுகிற இடத்துக்கு வந்துடும். பிடிச்சிடலாம். எத்தனை பேர் இந்த மாதிரி லைஃப்பெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லைஃப் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து உள்ள நண்டு இப்போ வந்து இருக்குது. உள்ளே இது உள்ளே இருக்கான்னு தெரியல. தண்ணியை திறந்து விடும் உள்ளே. இல்லை, இங்கே வாங்க, தண்ணி வந்துருச்சு. எப்படியாங்க வருது, தண்ணி வருது. உள்ளே அந்த பொந்துக்குள்ளே போன உடனே, ஓட்டைக்குள்ளே போன உடனே தண்ணி உள்ள நண்டா பாம்பான்னு தெரியலங்க. ஓடுது, பார்த்துருவோம். இன்றைக்கி நண்டு வந்துச்சுன்னா பிடிச்சிருவோம். உள்ளே போகுது. நண்டு இருக்கும், இல்லைன்னா சில நேரம் வெளியில் போயிருந்துச்சுன்னா அதில் வராது. இல்லைன்னா உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உள்ளே ஓடிடுச்சு, காணா. உள்ளே போயிடுச்சு, காணுங்க. நிறைஞ்சிச்சு. உள்ளே இருந்தால் தானே வரும், வந்துடும். உள்ளே இருந்துச்சுன்னா வந்துருக்கும். காணும், இல்லை போல். சரி, கொஞ்ச நேரம் பார்ப்போம். குச்சி வச்சு குத்தி பார்ப்போம். இங்கிட்ட வந்து காமிங்க கையில். போடுங்க போட்டாங்க. நண்டு கவரில் போட்டுவிடுங்க. பிடிச்சி போட்டு இந்த பாருங்கள், நண்டு பிடிச்சிட்டோம். இது மாதிரி இன்னும் ஒன்று ஒன்றா வர வர அதை பிடிக்கணும். உள்ளே கிடக்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை வரும். தண்ணி ஓட 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 தான் வரும். அது மாதிரி பிடிச்சி நண்டு இருந்தால் வந்து ஐயா அங்கிட்டே வருது. ஓடக்கூடாது, ரொம்ப இப்படி ஓடக்கூடாது. ஒன்றுங்க அண்ணாச்சி. அடுத்து அந்த காலத்துல இந்த நண்டு தாங்க பிடிச்சி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும், நல்லது வேறு, உடம்புக்கு நல்லது வேறு. நம்ம கடல் நண்டை விட இது நல்லது. இல்லை போல. சரி, ஆனால் அது அடைக்கும். மண்ணை வச்சு தண்ணி விட, அது தண்ணி வந்தோன்னே அடைக்கும். இல்லை, அவ்வளோ வந்துடுவாங்க, வெளியேறிடுவாங்க. வெளியில் போயிடலாம். இருக்க மாட்டாங்க. மீன் வந்துருச்சு. இல்லைண்ணே, இந்த குறவை தானே, குறவை தானே. இந்தாங்க, இந்த பைய வச்சு அப்படி பிடிக்கும். குறவையா? தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. இல்லை, இங்கே தான் கிடப்பான். வயலுக்கு தான் போயிடுச்சு. அவ்வளோ இந்த குறவை
எப்படியாவது ஒரு மீனை தூக்கிடும் அதில் நிறைய வருது பிடிக்க முடியல அங்கிட்டு ஓடிடுது தண்ணிக்குள்ளேயே பிடிக்கும் ஏதாவது ஒன்று தள்ளி அவ்வளோ ஏறிடுவாரு நிறையா வந்துருக்கு மீன் ஃபுல்லாக அந்த தண்ணி ஏற்றி தண்ணி ஓட ஓட அந்த இன்னும் கிடக்கு வருங்க எல்லாம் வந்து கும்பிட்டு இந்த இடத்துல வரேன் இங்கே தான் வரேன் அது என்னன்னு பாருங்க எழுத்து ஆக்காங்க எழுத்து பாருங்க ஆமாம் ஆக்கலாம் எழுத்து இந்த மீனை பிடிக்கல இது போட்டாச்சு இது வேண்டான்னு நம்ம நண்டு மட்டும் தான் பிடிச்சி கொண்டு போகலான்னு ஏன்னா இந்த மீன் நல்லா இருக்குது சாப்பிட ரத்த கலர் கிடக்கும் போல உள்ள ரத்த கலர் அங்கிட்டு போட்டு இது அந்த டேஸ்ட் இருக்காது சாப்பிடக்கூடாது இந்த மீனை அதனால் யார் இதை வந்து நம்ம பிடிக்கும் திரும்ப தண்ணிக்குள்ளே விட்டாச்சு உள்ள பயிற்றுக்குள்ளே போனால் அது அந்த உள்ளே கிடக்கிற பூச்சியில் சாப்பிட்டு உள்ளேயே கிடந்துக்கணும் பயிற்றுக்குள்ளேயே விட்டுருவோம் அதை இதை விட பெருசுலாம் கிடக்கு அது இன்னும் வரல நைட்டு ஆனோன்னு வர ஆரம்பிச்சிடும் தண்ணிக்கு நம்ம நிற்கிறதுனால வர காணும் நிறையா அங்கேருந்து போயிட்டு வந்துடும் அதான் என்ன கிடந்ததை காணாம பார்த்தீங்களா நான் சொல்லலை பெருசு அடிச்சிச்சு இப்போ பெருசு உள்ள வைப்பா இதை விட பெருசு கிடக்கு இன்னும் காணும் தண்ணி நிறையா வந்தால் தான் அதை விட்டு வரும் போல ஏன்னா தரையில் உள்ள கிடக்கு இவ்வளோ பெருசு அதை பார்த்தோன்னே தானே எனக்கு ரால்னு நினச்சேண்ணா ரால் இங்கே போயிடுச்சா இது போயிடுச்சா இது அந்த கிடக்கல இதெல்லாம் இதெல்லாம் இதான் வந்துடுச்சு எவ்வளோ வந்துடும் மறுபடியும் வந்துடும் கொஞ்சம் நேரம் சென்று வந்து இதான் தந்த சுற்றுவார் வந்துடும் தண்ணி ஸ்பீடாக தான் வந்துட்டு இருக்கு மோட்டரில் அந்த மோட்ரு சைனா மோட்ரு தான் அது மோட்ரு எந்த மாதிரி மோட்ருன்னா சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் போட்டுவிடுவோம்